கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே நான் கேள்வி எழுப்பினேன். அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது தேர்தல் வருகிறது, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு, திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகிறது. அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே 16 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தீர்கள், அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். எங்களை பொறுத்தவரைக்கும் அப்போதைக்கப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம். 1974 இருந்து கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி, தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆவார்கள்.